இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சத்தியமா சொல்றேன், என் தொழில்னால கண்ட கண்ட மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன பப்ளுண்ணே, உங்க வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதோட இப்ப மழை காலங்கிறதால பக்கோடா அது இதுன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெட் கூட ரொம்ப நல்லா போகுது. நல்லதுதான். ஹே, அங்க பாருங்க, நல்ல ட்ரிங்க் ட்ரிங்க் பெல் அடிச்சிட்டு வந்துட்டாப்ல. வேலைலாம் முடிஞ்சிருச்சா? வாப்பா வா. முடிஞ்சதுப்பா. எல்லார் வீட்டுக்கும் பால் ஊத்தியாச்சா? அட இல்லப்பா, இன்னும் ஒரு வீடு பாக்கி இருக்கு, மேடம் வீடு. அவங்களுக்கு இன்னும் தரல. எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரியே பால் தரலாம்ல, அது என்னன்னு தெரியல. மேடம் வீட்டுக்கு மட்டும் லேட்டா பால் தராரு. ஐயோ, நான் என்னத்த சொல்றது, காலங்காத்தால மூஞ்சி டல்லா இருக்கும்ல, நல்லா குளிச்சுட்டு அழகா போனாதானே பாவம் கிடைக்காம இருக்கும். அட, உன் மேடம் வீடு என்ன புண்ணிய ஸ்தலமா என்ன? குளிச்சு கிழிச்சிட்டு சுத்தமா போறதுக்கு. என்னங்க, எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன் நானு? இவ்வளவு நேரமா நீங்க ரெடி ஆகுறீங்க? சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேணா நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமேட்டு வரேன். அப்படி என்ன வேலை இருக்கு? இது நீங்க தினமும் போடுற டிராமா தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் நடந்தே போக வேண்டியதா இருக்கு. எவ்வளவு களைப்பா இருக்கு தெரியுமா? ரொம்ப டயர்ட் ஆயிடுது. என்னது, எதுக்கு இவ்வளவு சென்ட் கிரீம்? இப்பெல்லாம் உங்க மூஞ்சி பார்த்து தான் பாலை வாங்குறாங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் சும்மா உளர வேண்டியது. ஓடிங்கிறது. நீ போ, நான் வரேன். ரெடியா தம்பி? போறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்துக்க. அழகா இருக்கடா. இப்ப நான் மேடமுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கேன்.
ஐயோ என்ன இது? இன்னைக்கு நீங்க மறுபடியும் நிறைய பால் கொடுத்துட்டீங்க. ஐயோ மேடம் பரவாயில்ல. டீ போடும்போது கொஞ்சம் பால் அதிகமா ஊத்துங்க. ஏன் சொல்றேன்னா பால் அதிகமா குடிச்சா இன்னும் வெள்ளையாயிடலாம். அப்படியா? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. மேடம் அது என்னன்னா அழகா பேசினா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறை நீடிச்சிருக்குமா? சரி சரி. என்னாச்சுங்க? உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க இவ்ளோ சீக்கிரம் இங்க வரதா இருந்தா என்னைய சைக்கிள் உட்கார வச்சு கூட்டு வந்திருக்கலாம்ல. நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். நீ உள்ள போய் வேலையை பாரு, இல்லனா மேடம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். போ ஓ, ஏன் என்னைய பாக்குற? எத்தனை நாளா மேடம் கால் படணும்னு பூவை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ அதிர்ஷ்டம், அவங்க கால் உன் மேல படுது. ஆனா நான் மேடம் என்னை விட்டு தூரமா தான் இருக்காங்க. அப்பா அப்பா என்ன? அம்மா எப்போ வருவாங்க? அவ எப்போ வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா எனக்கு ரொம்ப பசியுது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுங்க ப்ளீஸ். ஓ கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்த குழந்தைங்க தொல்லை தாங்க முடியல. சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு சாப்பாடு கொடுக்கதான் இவன் அம்மா இருக்காளே. 2 நிமிஷம் நிம்மதியா மேடமை பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்தேன், அதையும் கெடுத்துட்டான். இந்த புது ட்ரெஸ் இப்ப இவனால பாலாடிச்சு. 2 பேரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அவன் அம்மா வந்து இவனுக்கு தரட்டும். அப்பா காய் ரொம்ப டேஸ்டா இருக்கு. புடி போ, காய் டேஸ்டா இருக்கான். இந்த நேரத்துல துரு ஸ்கூல்ல இருந்து வந்துருவானே. இன்னைக்கே இவ்ளோ லேட் ஆகுது. மம்மி அது வேற ஒண்ணும் இல்ல மேடம். இன்னைக்கு தம்பியோட ஸ்கூல் பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் லேட். லேட் ஆனதும் அதுக்குள்ள நான் பாட்டுக்கு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நானும் கிளம்புறேன். என் பிள்ளையும் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான். என் தங்க குட்டி என்ன சாப்பிடுற? வா நான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். பர்கா, கப்போர்ட்ல இருந்து நீ என் துணி எடுத்து வைக்கலையா? நீ கொஞ்சம் சீக்கிரமா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. சாரி, டிஃபன் ரெடி பண்ற அவசரத்துல நான் உங்களுக்கு ட்ரெஸ் வைக்க மறந்துட்டேன். இப்பவே எடுத்து தரேன். ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு யாரோ ரொம்ப அழகா இருக்காங்களே. அப்படியா? இன்னைக்கு மட்டும்தான் அழகா இருக்கேனா? இத்தனை நாள் இல்லையா? ஆ, நீ தினமும் ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே. பர்கா, இப்ப உங்களுக்கு லேட் ஆகலையா? பால்மா, இரு 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 இரு. இன்னைக்கு லேட் ஆனாலும் இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு லேட் இப்படி சொன்னா ஆகலையா? எப்படி? விடுங்க. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஐயோ,
என்னங்க ஆ? நீங்க பாட்டு உள்ள வந்தா எப்படி? நான் எங்க உள்ள வந்தேன்? நான் கதவு கிட்ட நின்னுட்டு 2-3 தடவை கத்துனேன். ஆனா யாருமே வரல. சரி சரி வெளியே போங்க. நான் போய் பால் பாத்திரம் கொண்டு வரேன். சரி நீ போய் கொண்டா. அப்பா அப்பா என்னடா ஏன்டா உங்க அம்மா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? அம்மா எப்போ வருவாங்க? எனக்கு என்ன தெரியும்? அம்மா வந்துட்டே. ஐ அம்மா வந்துட்டாங்க. அட ஏய் என் செல்லம், இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? மேடம் இத உனக்காக தந்தாங்க. அம்மா இது வெளியில போய் சாப்பிடுவா? சரி. மேடம் இருக்காங்களே ரொம்ப நல்லவங்க. அவங்க பாக்குறதுக்கு மட்டும் அழகில்ல, மனசும் அழகுதான். இங்க பாருங்க, அவங்க இத எனக்கு தந்தாங்க. இத மேடம் கட்டி நான் பாத்திருக்கேன். மேடம் தான் இத எனக்கு தந்தாங்க. இனிமே பாருங்க, இத போட்டுக்கிட்டு நானும் மேடம் மாதிரி அழகா இருப்பேன். நீ ஒரு வேலை பண்ண, இப்பயே போயிட்டு இதை போட்டு வாயேன். ஆனா இப்ப எனக்கு டயர்டா இருக்கே. 10 வீட்ல வேலை பார்த்துட்டு வரேன். நாளைக்கு காலையில போட்டுக்கிறேன். அறிவு கேட்டவள, இப்பவே கட்டிட்டு வான்னு சொல்றேன்ல. போய் கட்டிட்டு வா, புரியுதா? போ. ஏய் ஓன்னு சொல்றேன்ல. ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அந்த ஆசை மெல்ல மெல்ல அவங்கள குற்றம் செய்ய தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. லல்லனுடைய கதை அப்படித்தான். லல்லன் ஒரு சாதாரண பால்காரன். ஆனா பர்கா விஷயத்துல அவன் மனசுல ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. அவனுக்கு பர்காவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா மெல்ல மெல்ல அவனோட இந்த ஆசை அவனோட பிடிவாதமா மாறிக்கிட்டு இருந்தது. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த புது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். லல்லன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது பர்காவுக்கு சுத்தமா தெரியல. இன்னொரு பக்கம் லல்லன் அவன் எல்லையெல்லாம் மீறிக்கிட்டே இருந்தான். இனிமே பார்க்க வேண்டியது லல்லனுடைய இந்த தப்பான முடிவு அவனை எங்க கொண்டு போச்சுங்கிறது தான். அட அங்க என்னப்பா பண்ற? சீக்கிரம் வாப்பா, காத்திருக்க முடியலல்ல. இருப்பா, 10-20 ஆக்கிட்டு வந்துடுறேன். அட என்னென்ன 10-20ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி கலந்து வச்சிருக்கேன். ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க, வந்துடுறேன். அட எல்லாமே ரெடியா தான் இருக்கு, நீங்க வாங்க. அட, நம்ம எல்லாம் ரெடியா இருக்கு, நீ வா. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சது, வந்துட்டேன். இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வெங்காய பக்கோடா போட்டு எடுத்துட்டு வா. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன்ப்பா. என்னங்கண்ணே, அடிங்கண்ணே. Cheers. அது சரிப்பா, இன்ஜினியர் சார் இருக்காரு, அதான் அந்த பர்கா மேடம். காலங்காத்தால ரெடி ஆயிட்டு ஏன் அந்த வீட்டுக்கு போற? அங்க புல்லெல்லாம் கிடைக்காதுப்பா. நான் ஒன்னும் புல்ல மேயறதுக்காக போல. எனக்கு வேண்டியதெல்லாம் மேடமோட முகத்தை பார்க்கணும். ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டேன்னா அந்த நாளே நல்லா இருக்கு. வணக்கம், இந்தாங்க வெங்காய பக்கோடா. இவ்வளவுதான் இருக்கு, இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தியா, இவ பேசுற பேச்சினால என் காதுல ரத்தம் வருது.
ஆனா அங்க பர்கா மேடம் என்னம்மா பேசுவாங்க தெரியுமா? அது அப்படியே காதுல தேனா பாயும் தெரியுமா? அடடடா. அந்த பர்கா மேடம் யாரையாவது ஒரு தடவை நல்லபடியா பார்த்தாங்கன்னா அந்த மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க காலடியில கிடப்பான். அப்ப ஜமுனா அண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே, அது என்கிட்ட ஒப்படைச்சிருக்காளா? அவ என் வாழ்க்கையவே நாசம் பண்ணி வச்சிருக்கா. அவ பக்கத்துல போய் உக்காந்தாலே வெங்காயமும் பூண்டு நாத்தமும் தான் அடிக்குது. கைய பிடிச்சா ஏதோ விறகு கட்டைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவளை விட 1000 மடங்கு மேடம் எவ்வளவோ பரவாயில்ல. சீக்கிரமா உங்க கடையை ஏற கட்டுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அதான் சொல்றாள்ல. சரி சரி சரி. Cheers. ராஜு, சாப்பிட்டு முடிச்சிட்டல? இப்ப அமைதியா தூங்கு, சரியா? நான் மேடம் வீட்டுக்கு போகணும், எனக்கு லேட் ஆகுது. கண்ணு மூடுறா. இந்த ராத்திரியில மேடம் வீட்டுக்கு நீ எதுக்கு போற? மேடமோட வீட்டுக்காரு ஊர்ல இல்ல, அவங்க பையனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால மேடம் என்ன அவங்க வீட்லயே தூங்க சொல்லிருக்காங்க. இங்க பாரு, ராஜு நீ இல்லாம தூங்க மாட்டான். நீ இங்கே இரு, நான் வேணா மேடம் வீட்டுக்கு போறேன். ஏன் நீங்க அங்க போனோங்கிறீங்க? அட பைத்தியமே, நான் சொல்றது கேளு. ராத்திரி துருவ் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க 2 பேரும் பொம்பளைங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? நான் அங்க இருந்தேன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். சரி, அப்படியே ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நீங்களே போயிட்டு வாங்க. ம். ஜமுனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஜமுனா தானே வரதா சொல்லியிருந்தா, நீங்க அது வந்திருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல மேடம். என் பையன் ராஜு தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால என்ன போக சொன்னா. அவ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாம துருவ் தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் நானே இங்க வந்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வேலை பண்ண, நீ வீட்டுக்கு போ. ராஜு தூங்குனதுக்கு அப்புறம் ஜமுனாவை அனுப்பிவே. அட இல்ல மேடம், அவ தான் என்ன இங்க அனுப்பி வச்சா. நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன். போனா அவ என்கிட்ட சண்டை போடுவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே ஹால்ல எங்கேயாவது படுத்துக்கிறேன். அவ வந்த உடனே நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன். சரி, அப்படின்னா நீங்க ஹால்லயே உட்காரு. ஜமுனா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க மேடம். உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என் நைட்டியை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்ல இந்த மாதிரி நடந்துப்ப? மேடம், நான் ஒன்னு சொல்லவா? நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கும் பிடிக்கும் மேடம். உங்களை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னால உங்களை தொட முடியாதுல்ல, அதனாலதான் இந்த பொருளெல்லாம் தொட்டு நான் ஆனந்தம் அடைஞ்சுக்கிறேன் மேடம். முதல்ல நீ வெளியில போ. இங்க இருந்து வெளியில போன்னு சொல்றேன். மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க.
நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன். என் காதலுக்கு நான் தான் சாட்சி. சொன்னா கேட்க மாட்டல? இரு, இப்பவே பிரவீன்க்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். விடு. மேடம். ஏய், கைய விடு. கைய மேடம், நான் விடுன்னு உங்களை சொல்றேன்ல. காதலிக்கிறேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். விக்கி, மேடம், எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் நடந்தானால இன்னும் கொஞ்சம் அதிகமா நடந்தா என்ன? என்ன விடுன்னு சொல்றேன். மேடம். என்ன விடு. உனக்கு என்ன பைத்தியமா? மரியாதைங்கிறது வெளியில போ. இங்க இருந்து வெளியில போன்னு சொன்னேன். நான் எவ்வளவு அன்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல விதமா சொன்னா உனக்கு புரியாதா? யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. கத்தாதீங்க மேடம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. மேடம், சொல்லும் போது கேளுங்க. அன்பா சொன்னா கேட்கணும்ல. மேடம், சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க. மேடம், நான் அன்பா சொல்றேன்ல. சரின்னு சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டு அவனை நான் உள்ள விட்டுருக்கவே கூடாது. நான் ஏன் கதவை திறந்தேன்? நான் ஏன் அவனை விட்டு உள்ள? மேடம், நான் தான் பேசுறேன். லல்லன். நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க மேடம். அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து ராத்திரி நமக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அத உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குங்க. உங்க புருஷன்கிட்டயோ இல்ல என் மனைவி கிட்டயோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா? ஒருவேளை இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கப்பட போறது நீங்க தான் மேடம். ஏன்னா நான் உங்களை போட்டோ எடுத்தேன்ல, அது மத்தவங்க கைக்கு போச்சுன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். உங்களை என்ன நினைப்பாங்க? பொறுத்த வரைக்கும் அது மேடம் எல்லாத்தையுமே விருப்பப்பட்டு தான் செஞ்சிருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல, அதானே? சொல்ற பேச்சு கேளுங்க மேடம். சரின்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த விஷயம் மத்தவங்க காதுக்கு போச்சுன்னா அசிங்கப்பட போறது நீங்க தானே மேடம். என்னாச்சு மேடம்? எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நீ போய் பாலை வாங்க. போ ஜமுனா.
மேடம் சார் வந்துட்டாரு, ஏன் வீட்டுக்கார் இல்ல. அடடடடா, என்னாச்சுமா? கொஞ்ச நாள் வெளியூர் போனதுக்கே என்ன இவ்வளவு மிஸ் பண்றியா? அட பர்கா, என்னாச்சு? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அது வந்து உங்க ஞாபகமாவே இருந்தது அதான். நான் தான் வந்துட்டேன்ல. ம், வா உள்ள போலாம். பாலுமா, பால் வாங்கிக்கோங்க. பாலை வாங்கிட்டு வா. ஜமுனா வாங்கிப்பா. நீங்களே வாங்கிக்கோங்க மேடம். அட சார் வணக்கம். எப்படி இருக்கு நீ? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஆ, நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். சரி சரி. சரி, நீ பாலை வாங்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம், என்னாச்சு? இத காட்டணுமா என்ன? இல்லல்ல. உங்க கை பட்டதுமே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மேடம் சாருக்கு டீ போடுவா. போடு. இன்னும் லல்லன் வரல பாத்தியா? இவ்வளோ நேரமா வரதுக்கு என்ன பப்ளு, ஏன் இவ்வளவு அவசரமா வர சொன்ன? என்ன பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க? லல்லன் உன் அண்ணி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் அவளை கூட்டிட்டு வர போறேன். வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். இந்த சாவியை பிடி. நீ என் வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க என்ன? சரி பாத்துக்க. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார், நான் இன்னைக்கு வந்துடுறேன் சார். எஸ் சார், நான் இன்னைக்கே கிளம்புறேன். பர்கா, நான் ஆஃபீஸ் வேலை விஷயமா 2 நாள் நாசிக்கு போய் ஆகணும். பிரவீன், என்னையும் துருவியும் கூட கூட்டிட்டு போலாம்ல. எங்களால இங்க தனியா இருக்க முடியாது. எங்களை விட்டுட்டு நீங்க போகாதீங்க. பர்கா, உன்னை கூட கூட்டிட்டு போனா நல்லா தான் இருக்கும். பட் யூ நோ ரைட், அஃபிஷியல் ட்ரிப்பில் ஃபேமிலி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம வேணா இன்னொரு நாள் கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போகலாம். ம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். நான் இப்பயே கிளம்புறேண்ணா, சரியா? ஹலோ, நான் தான் லல்லன் பேசுறேன். அது வந்து உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த அட்ரஸுக்கு வந்துருங்க. நான் வர மாட்டேன். அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு நம்மளுக்குள்ள நடந்த அந்த காதல் நிலையை காட்ட வேண்டியதா இருக்கும். காட்டிடலாமா? என்ன சொல்ற? இப்பதான் சூப்பரா இருக்கு. சும்மா ஜொலி ஜொலிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நினைச்சாலே மனசுக்கு ஜாலியா இருக்கு.
வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், என் கஷ்டகாலம் எல்லாம் தீர போகுதுப்பா. மேடம், எனக்கு உங்களோட இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். என்னை எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. அட வாங்க மேடம். இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களுக்காக நான் ஸ்பெஷலா பண்ணி வச்ச அலங்காரம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி தெரியல உங்க முகத்தை பார்த்தா. சரி மேடம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? நான் சின்ன வயசுல ஹாஸ்பிட்டலுக்கு பால் கொடுக்கறதுக்காக போனேன். அங்க நர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் உங்களுக்கு ஒன்று காட்டட்டா? மேடம், இங்க பாருங்க. இத கொஞ்சம் போய் போட்டுட்டு வரீங்களா சீக்கிரம்? நான் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன மேடம், நீங்க ஏன் அடிக்கடி என்ன இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இத கொஞ்சம் பாருங்களேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கீங்களா? சரி, இது எல்லாருக்கும் நான் காட்டவா இல்ல போட்டுட்டு வரீங்களா? ம். இன்னைக்கு என்னோட சின்ன வயசு கனவு நினைவாயிடும் போல இருக்கே. ஐயோ! அட என்ன மேடம், இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க? மேடம், உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் நினைச்சு பார்த்ததை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை கையை தொட்டுக்கிறேன். அட தொட்டுக்கிறேங்க. அட மேடம், சொல்றத கேளுங்க, தொட விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை நான் செய்யாம விட மாட்டேன். அட என்னாச்சு மேடம்? சரி சரி, வாங்க, அழுகாதீங்க, உட்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஆமா மேடம், நான் உங்களை தொட தான் செய்வேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி மேடம், உங்களை நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கவா? ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மேடம், ஸ்மைல். மேடம், சொல்றேன்ல, சிரிங்க. அப்படிதான் நல்லா இருக்கு மேடம். மேடம், ஏன் கூட ஒரு போட்டோ வாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னோட ஆசை எல்லாம் நீங்க என் கூட இருக்கணும் தான். மேடம், மேடம், தொட விடுங்க மேடம். மேடம், உங்க கூந்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு தடவை மேடம். மேடம் மேடம், ஒரே ஒரு தடவை மேடம், ப்ளீஸ். மேடம் மேடம், சைலண்டா இருக்கணும். லல்லனுடைய தைரியமும் பர்கா மேல அவனுக்கு இருந்த பைத்தியக்காரத்தனமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பர்கா ஏன் இதையெல்லாம் சகிச்சுக்கணுங்கிறது தான். ஏன்னா பொதுவா காயம் சின்னதா இருக்கும் போதே அதுக்கு வைத்தியம் செய்யறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த புண்ணு சீழ் பிடிச்சிடும். பர்காவோட வாழ்க்கையிலையும் லல்லன் அந்த மாதிரி தான் இருந்தான். லல்லனுடைய கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு அவனை ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க. லல்லனுடைய மொபைல்ல இருந்த அவங்களுடைய அந்தரங்க போட்டோஸ் வெளிப்பட்டுங்கிற பயத்துலதான் அவங்க மெல்ல மெல்லமா அவன் வலையில சிக்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, பர்கா இந்த விஷயத்திலிருந்து அவங்கள தன்னைத்தானே எப்படி வெளியில கொண்டு வராங்கன்றதுதான். இல்ல பர்காவுடைய வாழ்க்கையில இன்னும் நடக்க வேண்டியது ஏதாவது பாக்கி இருந்ததா?
மேடம் ஒண்ணு தெரியுமா, நேத்து நான் சத்சங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க கீத உபதேசம்லாம் நடந்தது. அங்க பேசிக்கிட்டு இருந்தவரு ஒருத்தவங்க பாவத்தை செய்யறதை விட பாவத்தை பொறுத்துக்கிறதா குற்றமா. ஏதாவது தப்பு நடந்தா அதை சகிச்சுக்க கூடாது, எதிர்த்து போராடணும். ஏன்னா எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும்னு சொன்னாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஜமுனா. அவராதான் இருக்கும். நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன். இரு, இன்னைக்கு நான் பால் வாங்குறேன். நீ போய் துருவை எழுப்பி ரெடி பண்ணு. சரி. ஏன் மேடம் லேட்டா வரீங்க? பாலை ஊத்து. சின்ன வயசுல எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த முறை நீங்க சந்திக்கும் போது டீச்சர் மாதிரி வரணும். நான் வர மாட்டேன். பாரா, என்ன சொன்னீங்க? இன்னைக்கு என்ன என் தங்க கிளிக்கு சிறகு முளைச்சிருச்சா? சரி, அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இந்த மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ரொம்ப ஓவரா டிராமா பண்ண என் புருஷன் கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ் கிட்டயும் உன்னை மாட்டி விட்டுடுவேன். எனக்கு என்ன ஆனாலும் நான் அதை பாத்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு பெரிய கொடுமை எனக்கு நடந்துட முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. துரு தம்பி ஸ்கூல்ல கிளம்பிட்டாரு. பாய் மம்மி. பாய் கண்ணா. பாய் அங்கிள். பாய் தம்பி. டிஃபன் வச்சிருக்கேன், ஃபுல்லா சாப்பிட்டுடணும். உனக்கு அவ்வளவு தைரியமா? அப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுக்கணும் போல இருக்கே. துரு இன்னும் ஏன் வரல? ஜமுனா. என்ன மேடம்? ஜமுனா, துரு இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையே. இந்நேரம் அவன் ஸ்கூல் பஸ் கூட வந்து போயிருக்குமே. பிரவீனும் இப்ப ஊர்ல இல்ல. ஒரு வேலை பண்ணு ஜமுனா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வாயே. சரி, நான் போய் பார்க்கறேன். சீக்கிரம் போயிட்டு வா. சொல்லு. என் தங்க கிளியே, நான் தான் பேசுறேன், லல்லன். உன்னோட துரு தம்பி இப்ப என் கிட்ட தான் இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் பாதுகாப்பா இருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? துரு துரு உன்கிட்டயா இருக்கான்? என் புள்ள ஏன் கூட்டிட்டு போன? இங்கதான் இருக்கான். நான் சொல்றத கேளு. அழகா ரெடி ஆயிட்டு இங்க வந்துரு. அதுக்கப்புறம் உன் புள்ளைய கூட்டிட்டு போ. நான் உடனே வரேன். ஆனா நீ என் புள்ளையோட ஏன் விளையாடிட்டு இருக்க? நீ மட்டும் வந்திருந்தா நான் இதை செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரல, அவ்வளவுதான். அதோ நான் வந்துடுறேன். என் புள்ளை எதுவும் பண்ணிடாத. என் குழந்தை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் உடனே இப்ப வந்துடுறேன். நான் உடனே வந்துடுறேன். துரு தம்பி, சாக்லேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என் புள்ள எங்க? அட தங்க கிளி, பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. நீ ஒன்னும் பறந்து கிருந்து வரலையே. சரி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கமா. ஏன் கூட மரியாதை தள்ளிப்போ. ஒழுங்கா சொல்லி என் புள்ள எங்க? வா, உன் பையன் எங்க இருக்கான்னு நான் காட்டுறேன். வா வா வா. எங்க போற? என்ன விடு. என் புள்ள கிட்ட குழந்தை போணும். தூங்குறாமா? எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போலாம். வா, அவன் தூங்கட்டும். வா, அட வா வா. நீ தான் உன் பையனை பார்த்துட்டல்ல? தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டுடு. நான் என்ன இதெல்லாம் வேணும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, காட்டுறேன். இந்தா, நீ இன்னைக்கு எனக்கு இதை போட்டு காட்டணும். ஐயோ, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சீக்கிரம் போ. பரவாயில்லையே, என்னோட தங்க கிளியோட பர்ஸ். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
அடடே, இந்த வாசனை தானே என்ன பைத்தியக்காரனாக்கிடுச்சு. நம்மளும் கொஞ்சம் அடிச்சு போமே. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே இந்த பூ மாதிரி வாசனையா. வாசனைன்னு ஞாபகம் வருது. நான் உங்களுக்கும் சென்ட் அடிச்சு வர்றேன். நானும் அடிச்சுக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த ரூமே வாசனை ஆயிடும். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா சுத்திட்டு இருக்க நீ? துரு தம்பி இருக்கான்ல, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயும் வீட்டுக்கு வரல. பாவம், மேடம்க்கு அவங்க குழந்தை கிடைச்சானா தெரியல. என்னங்க நீங்க ஏன் இப்படி கூத்தாடி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? இத பார்த்தா என்ன கூத்தாடி மாதிரியா இருக்கு? இது ஃபேஷன்மா, ஃபேஷன் தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? அப்புறம் உன்னோட மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பையன் கிடைச்சிட்டான். நான் இப்ப அங்க இருந்து தான் வரேன். சரி, நான் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன். எனக்கு சாப்பாடு எடுத்து வை. துரு தம்பி காணாம போனதை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் எனக்கும் மேடத்துக்கும் தவிர யாருக்கும் தெரியாதே. இது மேடமுடைய சென்ட் வாசனையாச்சே. கண்ணா, நீ நீ ரூம்க்கு போப்பா. அம்மா தோ வந்துடுற. வர்க்கா, வர்க்கா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீங்க இந்த ராத்திரில லல்லன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வர்க்கா, என் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் அன்பா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் உங்களுக்கு அட்ரஸையும் டைமையும் மெசேஜ் பண்ணிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. உன்னோட துரு தம்பி இப்ப என்கிட்ட தான் இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் பாதுகாப்பா இருக்க மாட்டான். நீங்க உண்மையாவே அழகா இருக்கீங்க. எனக்கு வேற வழி தெரியலங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இத இப்பதான் என்கிட்ட சொல்ற? எதுக்கு என் போன் எடுத்த? கையை விடுங்க. சீ, மேடம் கூட நீங்க. நான் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே இல்ல. என்ன இதெல்லாம்? நான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பிரவீன் சார் கிட்ட போய் சொல்லிடுவேன். நான் இதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவன் என் பொண்டாட்டி புள்ள மேலே கை வச்சிருக்கான். மரியாதையா போன கொடு. என் கையை விடு, கையை விடுன்னு சொன்னேன். போன முதல்ல நான் குடி. பிரவீன் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். பிரவீன் போலீஸ் அவளை நான் உயிரோட விட மாட்டேன். போலீஸ் கிட்ட போலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போன குடி. விடுங்க, போனை விடுங்க. போன குடு. ஏய், கொடுங்க. என்ன வெறித்தனமா மாத்திராத. நான் தான் சொல்றேன்ல, போனை என்கிட்ட கொடுத்துரு. கையை எடுங்க. எனக்கு என் போன் கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன விடுங்க. போனை ஒழுங்கா கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அத கேளு, கொடுத்துரு. கையை எடுங்க. எனக்கு என் போன் வேணும். போனை கொடுத்துரு. ஏய், 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 ஜமுனா, ஜமுனா, ஜமுனா. லல்லன்,
லல்லன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. சாகடிச்சிருவேன். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை கொன்னுட வேண்டாம். என் கையில தான் உனக்கு சாவு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சிருப்ப. பிரவீன் சொல்றத இல்ல கேளு. பர்கா, இன்னைக்கு நான் இவனை கொல்லாம விட மாட்டேன். இவன் ஊ மேலே கை வச்சிருக்கான். ஜமுனா, சாவுடா. சாவு. ஐயோ ஜமுனா. ஜமுனா என்னாச்சு உனக்கு? ஜமுனா. ஏய், ஏய், ஏய் விட மாட்டேன்டா. விடுங்க சொன்னார்கள் விடு. இன்ஸ்பெக்டர் சார், விடு அவனை. இவன் தான் அவன். இல்ல இவன் தான் என் பொண்டாட்டிய கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிட்டான். இவன் பொண்டாட்டிய கூட கொலை பண்ணிட்டான். போடா. வாடா. நான் எடுத்துட்டு எதுவும் போங்க. செய்யல சார். சார் வண்டியில ஏத்து. நான் ஒண்ணும் பண்ணல. என்ன நம்புங்க. பர்கா, பர்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. விடு, அழாத. ஒரு பால்காரன் அவனோட தப்பான ஆசை அவனை ஒரு குற்றவாளி ஆக்கிடுச்சு. அதுவும் அந்த குற்றவாளி தன்னோட மனைவியையே கொன்னுட்டான். ஒருத்தர் விரும்புறது தப்பு இல்லை, ஆனா அந்த விருப்பத்துக்கு இவ்வளவு அடிமையாகிறது, சரி எது தப்பு எதுங்கிறது ஒரு மனுஷன் மறக்கிறது, இது தப்பு. இந்த தப்பு மனுஷனை எப்ப குற்றம் செய்ய வைக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை பர்கா ஆரம்பத்திலேயே அவங்க புருஷனை நம்பி அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஜமுனாவோ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. இந்த லல்லன் மாதிரி ஆளுங்க நம்ம சமூகத்திலேயே தான் இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க, நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனா எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும். லேசா சந்தேகம் வந்தாலும் அமைதியா இருக்கக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க குடும்பத்துக்கிட்டயோ சொல்லணும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான குற்றவாளிங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க. இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கிட்ட இருந்து உங்களை அலர்ட் பண்ண வருவேன். பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.